வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது புது மாடல் மாதிரி சொல்லலாம். இந்த புது மாடல் ரிலீஸ் ஆனா பழைய மாடல கை விட்டுற மாட்டாங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பழைய மாடல கேம் ரிலீஸ் ஆக போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா வரலாம். சப்போஸ் சைஸ் மாறலாம். அது போலதான் விஷயம் இருக்கு. இந்த வீடியோ பத்தி பேசி ஆகணும். சப்போஸ் இதுக்காக வெயிட் பண்றீங்கன்னா வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப PS5 கிடைக்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய ரேர் விஷயமா இருக்கு. சோ அந்த காரணத்தினால இதுக்காக வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தேவை கிடையாது. சரி, ஓகே. இப்போ ஒரு புது ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். சோ சோனி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் ரெடியா வச்சிருக்காங்களா ஹார்ட்வேர் சைட்ல. சோ பிளேஸ்டேஷன்ல புது ஹார்ட்வேர் காமிக்கலாமா, அது என்ன வேணா இருக்கலாம். டாம் ஆண்டர்சன் சொல்றாரு. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப எவிடென்ட்டா இருக்கான். சோனி புது கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறாங்க. சோ PS5ல ஒரு புது கண்ட்ரோலர் மோஸ்டா டியூவல் சென்ஸ் ப்ரோன்னு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரிஞ்ச வரைக்கும். பட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்போதைக்கு ஒரு PS5 டியூவல் சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 rupees விற்கிறாங்க. இது 7000 ஆகும். ஏன் 10,000 ரேஞ்சில் கூட போகலாம். அந்த ரேஸ் ரேஞ்சில் சொல்றேன். அப்படி அவ்வளவு எக்ஸ்பென்சிவா என்ன இருக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர போகுது. அனலாக் அப்புறம் பேட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ அதை வந்து இருக்கலாம் தான் சொல்றேன். ஏன்னா எக்ஸ்பாக்ஸ் ஏற்கனவே பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி அது. தென் சுப்பீரியரான மெக்கானிக்கல் பட்டன்ஸ் இருக்க போகுது. மேபி நல்ல ட்ரிகரும் அப்புறம் வந்து பெட்டர் வைப்ரேஷன் சிஸ்டமும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்ல ஃப்ரேம்வேர் இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இந்த ப்ரோ கண்ட்ரோலர் பத்தி எந்த விஷயமே தெரியல. மேபி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் வரலாம். இது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இருக்க போகுது PS5 அப்புறம் அனௌன்ஸ் பண்றது. ஆமா, PSVR வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் ரிலீஸ் ஆகல. இது முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. PSVR வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு கடைசி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கேம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டாங்க. ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் அப்புறம் ஹொரைசன் கேம் எல்லாம் பக்காவா இருக்கு பார்க்க. ஸோ பல கேம்ஸ் வர போகுது. ஒரு நல்ல டீசென்டான VR கூட இருக்க போகுது. 30,000ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் கண்டிப்பா. அது மெட்டாவர்ஸ் வரை இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. PSVRல வந்து அனௌன்ஸ் பண்ண விஷயம், அனௌன்ஸ் பண்ணாத விஷயம் பத்தி தான் பேச போறோம் இந்த வீடியோல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா PS5 ஸ்லிமோட பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். அது வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரதா போகுது. ஏன்னா முன்னாடி ஜென்ரேஷனே பார்த்திருக்கோம். சோனி வந்து தெளிவா அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ PS2 இருக்கட்டும், PS3 இருக்கட்டும், அப்புறம் வந்து PS4 இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஸ்லிம் எடிஷன் இருக்கு. மோஸ்டா ஸ்லிம் எடிஷன் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் அப்படியே கிராஜுவலா ஸ்லோ ஆயிட்டு வரும் பழைய PS5 சேல்ஸ். பட் இது ரிலீஸ் பண்ணும்போது திரும்பி ஹைக்கா வைப்பது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் PS2 ஸ்லிம் தான் வச்சிருப்பாங்க. பயங்கரமான சேல்ஸ் ஆச்சு அது ஆக்சுவலா. ஸோ நல்லாவே தெரியும். ஏற்கனவே மார்க்கெட்டிங் விஷயம் தான். இது புது கான்சோல் ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைப் கிரியேட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் வாங்குவாங்க. PS5 ஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னா PS4 கண்டிப்பா கம்மியா இருக்காது. சைஸ்ல கம்மியா இருக்க போது. ஃபேன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாங்க. ஓவரால் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்ல இருக்க போது. இப்போ எனக்கு என்ன பெரிய டவுட் கேட்டீங்கன்னா, இப்போ PS5 டிஜிட்டல் எடிஷன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிஸ்க் இல்லாம இருக்கு. சப்போஸ் இது PS5 ஸ்லிம் வரும்போது டிஸ்க் இல்லாம ரிலீஸ் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே டிஸ்க்ல எடிஷன் ஒன்று இருக்கு. தேவையில்லாம திரும்பி ரிலீஸ் பண்ண கூட யோசிப்பாங்க. அது கூட இருக்கு. பட் PS5 ஸ்லிம் இல்ல லைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைட்னு போட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ லைட் எடிஷன் எடுத்து வர போறாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா PS5 கொஞ்சம் கம்மியா இருக்க போது. எக்ஸாம்பிள் Xbox Series S மாதிரி சொல்லலாம். இந்த சீரிஸ் S ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30,000 கிட்ட இருக்கு. 34,000 வச்சுக்கலாம். பட் இதே வந்து PS5 டிஜிட்டல் எடிஷன் வந்து 40,000 ரூபாய் இருக்கு. இந்த 6,000 ரூபாய் கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ணவங்களா டவுட் தான். சோனி நினைச்சாங்கன்னா பிரைஸ் இன்னும் கூட கம்மி பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. ஸோ PS5 லைட் வந்து நல்லா தான் இருக்கும். பட் டவுட் தான் அது. பட் அதோட ஸ்லிம் வரதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. ஒரிஜினல் PS4 வந்து 2013 ரிலீஸ் ஆச்சு. இதே ஸ்லிம் வந்து 2016 ரிலீஸ் ஆச்சு. ஸோ எத்தனை வருஷம் கேப் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம் பிராக்கெட் கூட நம்ம ஏற்கனவே வந்துட்டோம். ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளேஸ்டேஷன் அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவாங்களா தெரியல. பட் இருந்தாலும் ஏற்கனவே பல விஷயம் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா பண்ண வாய்ப்பு இருக்கு. வந்தா கண்டிப்பா நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா நான் கூட வாங்க யோசிப்பேன் கண்டிப்பா. சப்போஸ் இந்த சேனல்ல வந்து கான்சோல் ரிலீஸ் ஆகுது மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த விஷயம். Xbox இனிஷியலா அந்த சீரிஸ் ஃபேமிலியில ஏற்கனவே எக்ஸோ அப்புறம் S இருக்கு. அதுல வந்து C எடுத்துட்டு வரப்போறான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ C ஃபார் கிளவுட் தான். இந்த Xbox கான்சோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்க போது. பெரிய ஹார்ட்வேரே கிடையாது. இது வர மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு AMD AP தான் உள்ள இருந்திருக்கும். ஸோ இந்த AP வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. பட் இருந்தாலும் நார்மல் டாஸ்க்லாம் வந்து தாராளமா ரன் பண்ண போது. இந்த கிளவுட் கான்சோல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா ஒரு NVIDIA ஷீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டர் மாதிரி. பட் Xbox கிட்ட இருந்து. ஸோ Xbox கேம்ஸ் வந்து ஃபுல்லா கிளவுட்ல ஆட முடியும். ஏன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் X கிளவுட் வந்து Xbox கிளவுடா மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த கிளவுட் கான்சோல்ல ஒரிஜினல் Xbox கேம் மட்டும் நேட்டிவ் ஆட முடியும். மற்ற கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளவுட் தான். இது வந்து ஆக்சுவலா கை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து குறிக்குது. ஏன் நான் இப்ப சொல்றேன். Xbox கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்சசிபிள் ஆக பாக்குறாங்க. எல்லா இடத்துல இருக்கணும்னு. போன்ஸா இருக்கட்டும், டிவிஸா இருக்கட்டும். ஸோ டிவிஸ் கூட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. சாம்சங்லாம் பாத்தீங்கன்னா டேரக்டா இருக்க போகுது Xbox கிளவுட். சப்போஸ் நீங்க ஃபாரின்ல வாங்கினீங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டிவி மேக்கர்ஸோட டீல் பண்ற மாதிரி இருக்கு. இந்த காரணத்தினால இவங்களே ஒரு கான்சோல் ரிலீஸ் பண்ணா கிளவுட் கான்சோல் அது கண்டிப்பா
அது வந்து அஃபெக்ட் பண்ண போகுது இந்த டீலை. இந்த விஷயம் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு. ஏன்னா ஏற்கனவே ஸ்மார்ட் டிவிஸ் நிறைய இருக்கு, ஒரு சின்ன ஆப் தான் அது ஆக்சுவலா, அது இருந்தாலே போதும். ஸோ இப்போ எக்ஸ்பாக்ஸுக்கு ஒரு புது கான்சோல் ரிலீஸ் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. அது பத்தாதுக்கு ஸ்டீம் டெக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்பாக்ஸ் கிளவுட் கான்சோல் வரதுக்கு ரொம்ப ரேர் தான். இது வந்தாலும் சேல்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்காது, நல்லாவே தெரியும். எல்லா டிவைஸும் ஸ்மார்ட் ஆயிடுச்சு, அது பத்தாதுக்கு போன்ஸ் இருக்கு. ஒரு மீனிங்லெஸ் ரிலீஸ் ஆயிருக்கும், பட் அந்த டைம் ரிலீஸ் பண்ணாத நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பாக்ஸ் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்லிம் கான்சோல் எடுத்து வராங்க. 1S எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1S வந்து ரொம்ப சின்னதா இருந்தது ஆக்சுவலா, முன்னாடி கம்பேர் பண்ணும்போது அதே அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. இந்த ஸ்லிம் கான்சோல் வந்து இப்போதைக்கு பாசிபிலிட்டி இருக்கா கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்து 2 கான்சோல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது ரிலீஸ் பண்றது ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, சீரிஸ் எக்ஸ்ல வந்து ஆக்சுவலா டிஸ்க் இருக்கு, டிஸ்க்ல ரிலீஸ் பண்ண முடியும் அதே ஸ்பெக் கூட. சீரிஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு வாட்டர் டவுன் மிஷின் நல்லாவே தெரியும். ஸோ எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸோட பாதி தான் அது. பட் இதே வந்து அந்த டிஸ்க் இல்லாம கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணி ஸ்லிம்மா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ தான் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸஸா இருக்கலாம், சட்ட சைஸ் மாதிரி இருக்குது. எக்ஸல் வருமா கேட்காதீங்க, மொக்க ஜோக்கு தான் நல்லா தெரியும். பட் ஒன்று வந்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு, PS5 ப்ரோவும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்ல ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கான்சோல் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து தீர்வது. கான்சோல் ரிலீஸ் ஆகி ஒரு 4 to 5 years இது பண்ணுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா PS வந்து லைட்டா டிக்ளைன் ஆகும், அந்த பர்ஃபார்மன்ஸும் அப்புறம் கேமோட இதுவும். அந்த டைம்ல ஒரு புது கான்சோல் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது பத்தாதுக்கு அப்படியே அதுக்கு கோயிரண்டா NVIDIA சைட்லயும் அப்புறம் AMD சைட்லயும் வந்து புது GPS அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு டேரக்டா ஒரு புது கான்சோல் ரிலீஸ் பண்ணி ஆகணும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ 30 சீரிஸ்ல 3080யும் அப்புறம் 3090 வந்து பாத்தீங்கன்னா 8K கேமிங் கேப்பபிள். பட் கான்சோல் வந்து பாத்தீங்கன்னா கேப்பபிள் கிடையாது. அந்த காரணத்தினால கண்டிப்பா 8K செட்டிங்ஸோட விளையாட முடியாதுக்கு அப்புறம் கான்சோல் வரப்போகுதுன்னா PS5 ப்ரோல. தென் 4Kல 120 FPS கண்டிப்பா தேவைப்படும். ஆக்சுவலா அது வந்து ரொம்ப கிளியராக ஆயிடுச்சு. ஏன்னா இண்டஸ்ட்ரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீக்கே வந்துடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுது, PS5 ப்ரோவும் அப்புறம் அடுத்த எக்ஸ்பாக்ஸ் ஃபேமிலியில ஒரு கான்சோல்னு. இது வந்து பாத்தீங்கன்னா 8K 60 FPS டார்கெட் பண்ணப்போதான். அது பத்தாதுக்கு 4K 120 FPS ஒரு சூப்பரான டார்கெட் இது. இப்ப இருக்க ரேட் ரேசிங் கூட அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 மடங்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. AMD இப்பதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க அந்த டைம் எவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்கன்னு. இப்ப இருக்க கான்சோல் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 50,000 rupees. அதை தாண்டுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா தாண்டதான் போகுது. அது 60,000 இருக்குமா 70,000 டவுட் தான். பட் இதை நீ யோசிச்சு பாருங்க, 2024 2025 பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் கண்டிப்பா இருக்கும். இது கன்சிடர் பண்ணி கண்டிப்பா ரிலீஸ் பண்ண போறாங்க அதை. ஸோ பிரச்சனையே கிடையாது அதிக பிரைஸா இருந்தாலும். இப்ப PS ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பா எக்ஸ்பாக்ஸும் பண்ண போறாங்க, 2 பேரும் ஒரே டைம்ல பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ஒன்னு ரிலீஸ் ஆயிட்ட பிறகு வெயிட் பண்ண கவலையா பட தேவையில்ல. எக்ஸ்பாக்ஸும் VR குக் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது வரதா போகுது. ஏற்கனவே மைக்ரோசாஃப்டோட மெட்டாவர்ஸ்ல ரொம்ப உக்கிரமா இருக்காங்க, எந்த காரணத்தினால அதுவும் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பாக்ஸ்ல VR வரும். ஸோ இதோட பாத்தீங்கன்னா இப்ப கான்சோல் செக்ஷன் முடிஞ்சது. பட் இன்னொரு விஷயம் நிறைய பேசியிருந்தோம் நம்ம. ஆக்சுவலா கான்சோல் ரிலீஸ் முன்னாடி ஒரு மூணாவது கான்சோல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டியோபாலி இருக்கு, ஆப்பிள் சாம்சங் அதே மாதிரிதான். ஸோ கான்சோலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பாக்ஸும் அப்புறம் பிளே ஸ்டேஷனும் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஹைட்ஸ்ல இருக்காங்க. Nintendo Switch இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டியோபாலின்னு வரும். பட் ஸ்விட்ச் ரிலீஸ் ஆகிற கேம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கான்சோல்ல பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி அந்த கான்சோல் ரிலீஸ் ஆகிற கேம்லாம் ஸ்விட்ச்ல பார்க்க மாட்டீங்க. Nintendo Switch ஒரு கான்சோல் தான். பட் இருந்தாலும் இந்த கான்சோலுக்கு டைரக்டா ஒரு காம்படிட்டர் வருமா கேட்டீங்கன்னா நிறைய பேசியிருந்தோம். KFC கான்சோல்லாம் காமிச்சாங்க, பட் எதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா பில்டப் ஆகல. ஹுவாவே அப்புறம் ஆப்பிள் இது போல கம்பெனிஸ் ட்ரை பண்ணாங்க, அது பத்தாதுக்கு ரெட்மி இது போல போன் கம்பெனிஸ் வந்து ட்ரை கூட பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த வேர்ஸ்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, இம்பாசிபிள் கூட சொல்லலாம். இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எக்ஸ்பாக்ஸும் பிளே ஸ்டேஷன் மட்டும் தான். Nintendo Switch சொல்றேன். இதுல மூணாவது வராங்கன்னா கண்டிப்பா பெரிய செலவாக போகுது. அதை பத்தாதுக்கு டெவலப்பர்ஸ் வந்து வில்லிங்கா இருக்கணும் அவங்க கான்சோல் ரிலீஸ் பண்ண கேமை. ஒரு மூணாவது கான்சோல் வரும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலி எக்ஸ்ட்ரா ஆக போகுது.